அந்த மாரி இருக்கும் தல. என்ன தல வாத்தியார் எல்லாருக்கும் வாத்தியார் அவர் தான். அதான் புதுப்பேட்டையில செஞ்சு விட்டுறாரு, நாளைக்கும் செய்வாப்புல அதனா அவர் பிறந்த நாளே வருஷம் சிறப்பா போகுது. இந்த வருஷமும் அந்த மாரி தான் போனோம். மஜா ஆகுது. 25 எப்படின்னா 50 எப்படி இருக்கும்? 25 இவ்வளவுதான். 50னா எங்கேயோ. அவர் இப்போ இல்ல 100 வயசானா கூட அவர் அப்படியே தான் இருப்பாப்பல. சும்மாவே அவரை சொல்ல வேணாம். இதுல கூட வர தலைவர் கூட சிறப்பா இருக்கும். வடச்சென்னைலாம் அதோட தலை அடுத்தது வளர வளர இன்னும் பிரம்மாண்டமா தான் பண்ணிருக்கான் ஒரு படம். அவரை பத்தி சொல்ல வேணாம், கத்தியே விளாடும் கையில. அவர்லாம் ஆக்சுவலா வந்து அவரு நல்லா நடிப்பாரு, பயங்கரமா நடிப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கொஞ்சம் சமீபமாக அவருக்கு வந்து டைரக்ஷனில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஈகராக வெயிட் பண்ணுறோம் அவரோட டைரக்ஷனை பார்க்க பர்டிகுலராக. அப்புறம் வந்து சில இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அவங்க அண்ணனை பயங்கரமாக வேலை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்குற போது ரொம்ப ஆசையாக இருக்குது படம் பார்க்க. கண்டிப்பாக வந்து ஹோப்ஃபுல்லி சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் தனுஷ் சார் ஆஸ் அ டைரக்டர். தேங்க்யூ. இல்லை, சில பேரெல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, இந்த டைமில் தான் நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு. தனுஷ் சார் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். அவர் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சில விஷயம்லாம் மூவ் பண்ணுறாரு. அவர் கண்டிப்பாக 50th இது ரிலீஸ் பண்ணுறாருன்னா அது நார்மலாக இருக்காது, பயங்கரமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். வெயிட் பண்ணுறோம். டிக்கெட்லாம் ஆல்ரெடி வாங்கியாச்சு. நாளைக்கு ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்குது. அதோட பாட்டு, சாரோட பாட்டு எப்பவுமே முன்னாடி வந்து சில பாட்டுலாம் ஹிட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன். தேட்டரில் எல்லாருமே வந்து கரோக்கி பாட்டு மாதிரி எல்லாருமே பாடுவாங்க. கண்டிப்பாக அந்த உசிரே அந்த பாட்டு இருக்குல்ல, அதுக்கு எல்லாருமே அதை பார்த்து அதை பாடுறது தான் தேட்டருக்கே நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இல்லை, இவர் வந்து அதான் சொன்னல, ஆர்டிஸ்டிக்காக இவர் வந்து ஒரு பயங்கரமாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது, டீட்டெயிலிங்காக எடுக்கிற ஒரு பர்சன். சும்மா கமர்ஷியலான ஃபைட்லாம் இருக்காது. ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மாதிரி தெரிய தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்க போகுதுன்னு. நாளைக்கு பார்ப்பீங்க. வாய்ப்பில்லை ராஜா. உசுரே அது மாதிரி ரொம்ப ஃபேன்லாம் இல்லை, எனக்கு தெரியல. நாளைக்கு வந்து படம் பார்த்துட்டு தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நாளைக்கு வந்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்கும். தனுஷ் சார் வந்து ஃபேன் கிடையாது, பட் பிடிக்கும். எல்லாம் சேர்த்து இனிமேல் தான் நார்மல் எக்ஸ்பெக்டேஷன். ரொம்ப பயங்கரமாலாம் இல்லை எனக்கு, பிகாஸ் நான் மூவிலாம் அந்தளவுக்கு பார்க்க மாட்டேன். ஸோ பார்த்துட்டு ஏஆர் ரஹ்மானோட சாரோட மியூசிக்கை கேட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ். தனுஷ் சார் வந்து 25 படம் அவரே டைரக்ட் பண்ணி எடுத்த விஎஸ் வந்து செம ஹிட் ஆயிடுச்சு. இப்போ 50 அதே மாதிரி அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிறாரு. இது எப்படி ஹிட் ஆகும்? பயங்கரமா ஹிட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வர ஃபேன்ஸ் நிறைய யங் கேர்ள்ஸ்லாம் நிறைய பயங்கர ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. 25th ஆன மாதிரி 50th படமும் பயங்கரமா ஹிட் ஆகும். பயங்கரமா இருக்கும். ட்ரெய்லர் கட்லாம் சூப்பரா இருந்தது. கடைசியில ரஹ்மான் அந்த மியூசிக்காகவே நம்ம பார்க்கலாம். படம் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். தனுஷோட கெட்டப் எல்லாருமே படத்துல பெர்ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்களா, ஸோ எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா படம் நாளைக்கு ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆக்ஷன் சீன் நம்ம ட்ரெய்லர் கட்ல பார்க்கும்போது தனுஷ் ராவா பண்ணியிருந்தாரு. ஏ சர்டிஃபிகேட் வேற கொடுத்துருக்காங்க. படம் பயங்கரமா தான் இருக்கும். பார்ப்போம் என்னன்னு. அவரோட டைரக்ஷன் பாப்பாண்டியே, அவரோட பவர் பாண்டியே வந்து ஃபீல் குட் ஃபிலிமா சூப்பரா பண்ணியிருப்பாரு. அது பிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே அவர் சூப்பரா டைரக்ட் பண்றது தெரிஞ்சிருக்கும். எந்தெந்த ஷாட் எப்படி வரணும் எல்லாமே பக்காவா சொல்லுவாரு நம்ம வேல்ராஜ் சாருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துல இது வந்து வேற ஒரு ஜோன்ல இருக்கா, இந்த படம் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். பயங்கரமா தான் டைரக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்லா இருக்கும் ப்ரோ. வடச்சென்னை மாதிரியே இருக்கும்ன்றாங்க. வடச்சென்னை மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல, தப்பா இருக்கலாம். நான் வடச்சென்னை வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். அதை தொடர அளவு கூட தனுஷ் வந்து ஏன்னா ரொம்ப நாலேஜபிளான ஆளு. இப்போ தமிழ் சினிமாலே கமலஹாசனுக்கு அப்புறம் என்னோட பாயிண்ட்ல தனுஷ் ஒரு முக்கியமான ஆளா இருக்காரு. ஏன்னா அவரு எழுதுறாரு, நடிக்கிறாரு, டைரக்ட் பண்றாரு, பாட்டு பாடுறாரு. அது இல்லாம சினிமா நாலேஜா அவங்களுக்கு அதிகமா இருக்கா. அவன் அண்ணன் ஒரு பெரிய ஆளு, அவர்கிட்ட இருந்து நிறைய கத்திருப்பாரு. ஸோ இந்த படம் பயங்கரமா இருக்கும். எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா ஆமா கேட்டேன் ப்ரோ. எஸ்.ஜே. சூர்யா சொன்னார் 30 கோடி ரூபாய்க்கு செட்டு போட்டிருக்காங்க. செட்டுமே ரியலா இருக்க மாதிரி இருந்தது இந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது. படம் நிறைய பேர் இந்த சொல்றாங்க ரிப்போர்ட்ஸ்ல நல்லா இருக்குன்னு. பார்ப்போம் என்னன்னு. ஆமா ப்ரோ, நான் வாட்டர் பாக்கெட் வந்து 3 பாட்டுமே பயங்கரமா தான் இருக்கு. அதுல 3 பாட்டுல இந்த பாட்டு அடங்காத அசுரன்ல ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு விட்டு பாடுறாருல, அது வந்து வெறித்தனமா இருக்கு. ஸோ அதுவே படத்துக்கு பயங்கர ஹைப்பா இருக்கு.
ஸோ பாவம் பிஜிஎம்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு கண்டிப்பாக போய் பார்க்கணும். இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நல்லா தான் வரும், ட்ரெய்லர்லாம் பயங்கரமா இருக்கு. நாளைக்கு படம் புக் பண்ணியாச்சு, நாளைக்கு வந்துருவேன். பாட்டுலாம் சூப்பரா இருக்குது, ட்ரெய்லரே மஜாவா இருக்குது. அதே மாதிரி தனுஷ் சார் வந்து 25வது படம் அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சாரு, செம்ம ஹிட் ஆச்சு. இதே 50வது படம் அவரே டைரக்ட் பண்ணி இதே மாதிரி நடிக்கிறாரு. இந்த படம் எப்படி ஹிட் ஆகும்னு பாருங்க. அவர் டைரக்ட் பண்ணா மஜாவா தானே இருக்கும், ஏன்னா அவர் மஜாவா படம் எடுப்பாரு, பாட்டுலாம் கேட்டிருக்கீங்க, சோவா இருக்கும் படம். நாங்க நாளைக்கு வந்து பார்ப்போம், ஃபர்ஸ்ட் நாளே வந்து பார்ப்போம். நீங்க உங்களுக்கு நாங்க இன்டர்வியூ கொடுக்குறோம், நாளைக்கு உங்களுக்கே கொடுத்துறோம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எப்படி வேணும் பாருங்க. ஏஆர் ரஹ்மான் எப்பயுமே கிங் தான், அவர் மஜாவா போடுவாரு, சூப்பரா இருக்கு பாட்டு கேட்கவே நல்லா.